Hi and welcome to Shubha's World and welcome to this beautiful view of San Diego downtown. அட இந்த சூப்பர் வியூ தான் நாங்கள் ப்ரீவியஸ் vlogலே பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இது வந்து ட்வைலைட்டில் ரைட், அதாவது நீங்கள் சன்லைட்டில் பார்த்துருக்கீங்க, நைட் வியூ பார்த்துருப்பீங்க, இது வந்து ட்வைலைட் வியூ. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து vlog 3 ஃபார் தோஸ் ஹூ ஆர் கம்மிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். vlog 1 and 2 வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். ஸோ மூணாவது நாள் ஈவினிங் வந்து வெளியே சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு நம்ம ஹோட்டலில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது டைன் இன் பண்ணுறதுக்கு அண்ட் என்னென்ன இருக்குது மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போது அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஹில்டன் பே ஃப்ரண்ட் டவுன் டவுன் சான் டியேகோவில் பே ஃப்ரண்ட் லொக்கேஷன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் வியூ. ஆக்சுவலி ஹோட்டலுக்குள்ளேயே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார் அண்ட் கிரில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் vlogல பார்த்தீங்க இல்லையா, ஒரு இந்தியன் ஃபேமிலி வெட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ பேங்க்வெட் ஹால்ஸ், கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ், பால் ரூம் எல்லாம் இருக்குது. லொக்கேஷன் அண்ட் வியூக்காகவே வந்து இது வந்து ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு புக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு நாளும் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. ஓகே, இந்த ப்ளூ லைட்ஸ் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் வந்து மெயின் லாபி. ஸோ இதோ லெஃப்டில் இருக்குல்ல, அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அண்ட் அந்த கிளாஸ் டோர்ஸ் வழியாக நீங்கள் வெளியே போய் நின்னீங்கன்னா அந்த சீ ப்ரீஸ் அப்படி அடிக்கும். நாங்கள் எங்கள் ஊபருக்கு வெயிட் பண்ணுறதுக்குள்ளே தலையெல்லாம் வந்து கலைஞ்சி போயிடும். இதுதான் நான் சொன்ன சைடு என்ட்ரன்ஸ். அண்ட் இதிலேருந்து நீங்கள் வந்து அந்த டைனிங் ஏரியா, பேங்க்வெட் ஹால்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி. இது டைரெக்டாக பேயை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா த ராடி ஷெல் அட் ஜேக்கப்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு ஷெல் மாதிரி ஷேப்பில் இருக்க ஆடிட்டோரியம். vlog 2ல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது அந்த கன்வென்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியில இருந்து உங்களுக்கு லாங் ஷாட்டில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த ஷெல் ஷேப்பில் இருக்க ஆடிட்டோரியம். ஸோ அதை அப் க்ளோஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே எந்த ஷோஸும் நடக்கலை. ஸோ இது வந்து ரொம்ப குவைட்டாக டிம்லி லிட்டாக இருக்குது. காமனாக இதை வந்து ஷெல் ஆடிட்டோரியம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் பார்க்கலாம் அதோட ஷேப் வந்து ஒரு சங்கு மாதிரி இருக்குது இல்லையா, ஷெல் மாதிரி. பட் இது வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சிட்டிங் ஏரியா. ஆக்சுவலி கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்பேஸ். 10,000 பேர் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சிட்டிங் ஏரியா. அண்ட் இந்த ஷெல் ஷேப்டு ஆடிட்டோரியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹார்ட் மெட்டீரியல் வச்சு பண்ண மாதிரி இல்லை பேசிக்காக. அதனால தான் இது ஒரு ஆர்கிடெக்சரல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, இது வந்து 13,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றாங்க. பட் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தெரியலை. ஆனால் என்ன மாதிரி ஒரு லொக்கேஷன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷெல் ஷேப்பில் ஒரு ஆடிட்டோரியம் அண்ட் சிட்டிங் ஏரியா வந்து ஓப்பன் ஸ்பேஸ். அண்ட் அந்த சிட்டிங் ஏரியாவுக்கு 2 பக்கமும் தண்ணி இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல்லாக சன்செட் பார்த்துக்கிட்டே இல்லைனா இந்த நைட் லைட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒரு கான்சர்ட் கேட்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், கேட்கும்போதே எவ்வளோ மெமரபுளாக இருக்குன்னு. அதனால தான் இங்கே நடக்கிற கான்சர்ட்ஸுக்கு உலகம் பூரால இருந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் இதோ நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல். சி, லொக்கேஷன் லொக்கேஷன் லொக்கேஷன், என்ன மாதிரி ஒரு லொக்கேஷன். அண்டு நம்மளோட ஆர்டிஃபேக்ட் இன்னும் நிற்குது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோட்டிஸ்ட். இப்போ வந்து ஆர்டிஃபேக்ட் உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது. இது உள்ள 16 கெஸ்ட்ஸ்க்கான 8 ஸ்வீட்ஸ் இருக்குது. அண்ட் 24 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஆர்டிஃபேக்ட் சூப்பர் யாட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வருது அதோட இன்டீரியர்ஸ் பார்க்க. இந்த ஷெல் ஆடிட்டோரியம்க்கு பின்னாடி ஒரு சின்ன பார்க் மாதிரி, பேஸ்கெட் பால் பிளேஸ் மாதிரிலாம் இருக்குது. அதை சுற்றி நடக்கிறதுக்கு இப்படி இடம் இருக்குது, தண்ணி ஓரமாக நடக்கிற மாதிரி.
அண்ட் இந்த நைட் டைம் வாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வெயில் கிடையாது அண்ட் கூட்டம் கிடையாது. இது ரெண்டுமே இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், இந்த லைட்ஸும் இந்த ஆர்கிடெக்சரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறது வந்து ஒரு மாதிரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக காமாக ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இங்கே பீக் சம்மரில், அதாவது ஆகஸ்ட் மாதம் போனது இந்த இடத்துக்கு. ரொம்ப சேஃபான இடங்கிறதுனால லேட் நைட், மிட் நைட் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாக் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட டிசைன் பாருங்கள், ஒரு டிஸ்க் மாதிரி அப்படியே கிட்டத்தட்ட தண்ணிக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்டோம் அந்த விண்டோஸ் கிட்ட அப்படின்னா. ஊரே அடங்கிடுச்சு அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, நான் வந்து சவுண்டை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நாய்ஸி அட்மாஸ்ஃபியர் வெளியே அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஆஃப் ஹவர்ஸ், அதனால் வந்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எம்டியாக இருந்தது, ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருந்தது. ஐ திங்க் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார் அண்ட் கிரில் அந்த மாதிரி பிளேசஸ் மட்டும் ஓப்பனாக இருந்திருக்கும்ன்ட்டு. நீங்கள் பார்க்கலாம் டே டைமில் இதே இடம் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் காமிச்சிருக்கேன். இதில் வந்து இப்போ கூட்டமே இல்லை. லிட்ரலி 90% ஆஃப் த பிளேசஸ் வந்து க்ளோஸ்டு. அங்கே மஸ்கோகா சேர்ஸ், அம்ப்ரெல்லாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி போச்சு எங்களோட நைட் டைம் வாக். அண்ட் அதோட அந்த டே ரேப் அப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இது நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் வந்து ஓஷன் பீச். ஓஷன்னாலும் பீச்னாலும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பீச்சுக்கு பேர் வந்து ஓஷன் பீச். இது வந்து சாண்டியேகோவில் இருக்குது. அண்ட் இந்த கடல் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து பெசிஃபிக் ஓஷன். ஓகே, இந்த லாங் பியர் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஃபிஷிங் பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பியர் வந்து முனிசிபல் பியர், இது வந்து ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பீச் ரொம்ப பாப்புலர் ஃபார் சர்ஃபர்ஸ். ஸோ சர்ஃபிங், சன்பேதிங் இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் ரொம்ப காமனாக பார்க்க முடியும். பக்கத்தில் நியூ போர்ட் அவென்யூவில் நிறையா ஷாப்ஸ் அண்ட் சர்ஃபிங்கான திங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஏதோ இந்த பேர்ட்ஸ் வந்து சீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாண்ட்விச்சை ரொம்ப ஸ்மார்ட்டாக திருடிச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால நான் ஃபில்ம் பண்ணேன். அந்த லேடி படுத்துட்டு இருந்தாங்க, சாண்ட்விச்சை வந்து அவங்க பிக்னிக் பிளாங்கெட் மேலே வச்சுட்டு. ஆக்சுவலி அந்த பார்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே. இதுதான் அந்த முனிசிபல் பியர். இதில் வந்து நடக்க ஆரம்பித்தோம். சம்மராக இருந்தாலுமே எங்கேயுமே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. இந்த ஓஷன் பீச்சுக்கு பக்கத்துலேயே சன்செட் கிளிஃப்ஸ்னு ஒரு பாப்புலர் இடம் இருக்குது சன்செட் வியூஸ்க்கு. அது வந்து பியருக்கு லெஃப்ட் சைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் பியருக்கு ரைட் சைடு தான் போகிற பிளானில் இருக்கோம். இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரெயினும் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லைன்னா உங்களோட ஒரு ட்ரெயினரும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பியரோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷிங் சப்ளைஸ் விற்கக்கூடிய ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா, இந்த பியர் அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு ரோடாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது லேண்டில். அண்ட் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ பேசிக்காக ஒரு டீ ஷேப்பில் இருக்குது. அண்ட் அந்த டிப்பில் இருந்து எடுத்த ஷாட் தான் இது. எவ்வளோ தூரம் ஓஷனுக்கு உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் இதில் பார்க்கலாம். இது வந்து ஒரு டாக்கோஸ் ஷாப். ஃபிஷ் டாக்கோஸ் ரொம்ப பாப்புலர். இதுதான் நம்பர் 1 பிளேஸ் சர்ச்சில். ஸோ இங்கே போய் லன்ச் சாப்பிட்டோம். லன்ச் முடிச்சுட்டு ஓஷன் பீச்லேருந்து நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அப் நார்த். அதாவது அந்த பியருக்கு ரைட் சைடுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே நீங்கள் அந்த தண்ணி ஓரமாகவே நடக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நடந்துகிட்டே போனால் மிஷன் பீச் அப்படின்ற ஒரு ஏரியா வருது.
ஸோ அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். அதில் இன்னும் நிறைய கூட்டம், நிறைய ஃபேமிலிஸ் இருந்தது. ரொம்ப மெனக்கெட்டு யாரோ இந்த சாண்ட் கேசல் கட்டியிருக்காங்க. எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்க. Looks like an old man, right? கால் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த தொண்டை வழியா என்ன பீச்? இப்போ நம்ம பெசிஃபிக் பீச்சில் இருக்கோம். ஏதோ இன்னைக்கு வந்து 3வது பீச் இது. ஸோ அந்த பியருக்கு போயிட்டு வந்த அப்புறம் அங்கேருந்து பொடிநடையாக நடந்து 3 பீச் டோட்டலாக இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த பெசிஃபிக் பீச் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பசங்க விளையாடுற இடத்துக்கு பின்னாடி ஒரு பியர் இருந்தது தெரியுமா? இப்போ நம்ம அந்த பியரில் தான் இருக்கோம். இந்த பியர் பேர் கிறிஸ்டல் பியர். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பியர் வந்து ப்ராடாக இருந்து அதுக்கப்புறம் நேரோ ஆகுது. அண்ட் ப்ராட் பார்ட்டில் காட்டேஜஸ் இருக்குது. இந்த காட்டேஜஸ் ரெண்டல் காட்டேஜஸ், கிறிஸ்டல் பியர் காட்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நெட்டில் நீங்கள் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். உங்கள் ஓன் ப்ரைவேட் பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் சிட்டிங் ஏரியாவோட இருக்குது இந்த காட்டேஜஸ். இங்கேயும் நிறைய சர்ஃபர்ஸ் பார்க்க முடிஞ்சுது அண்ட் ஃபிஷிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஜஸ்ட் அங்கே நின்று பார்க்குறதுக்கே. அண்ட் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு கூட இப்படிலாம் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் தண்ணியில் கண்டோன்னு வச்சுக்கிட்டு என்னத்துக்கு, நம்மளுக்கு தான் தண்ணியில் முங்குறதுக்கே பயமாச்சு. இதெல்லாம் ரொம்ப தூரம். ஸோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சர்ஃப் போர்ட் மேலே படுத்துக்கிறாங்க ஃபேஸ் டவுன். அண்ட் கையை வந்து பேடல் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பேடல் பண்ணிகிட்டே வந்து உள்ளுக்குள்ளே வராங்க, பீச்சுக்குள்ளார, ஓஷனுக்குள்ளே. அண்ட் தென் ஒரு நல்ல வேவ்க்கு வெயிட் பண்ணுறாங்க அந்த பேடல் போர்ட் மேலே உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு வேவ் வரும்போது எழுந்து அந்த சர்ஃப் போர்ட் மேலே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேவில் அப்படியே கிளைட் பண்ணிவிட்டு ஷோருக்கு வராங்க. இவங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் சன்செட் வரைக்கும் இந்த பியரில் இருந்தோம். சன்செட் முடிஞ்ச அப்புறமா நாங்கள் ரோடுக்கு போய் ஊபர் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். அண்ட் தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த டே. உங்களுக்கு vlog பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.